அப்படிங்கிறது எந்த பேப்பர்ல வரும்? பேப்பர் 1 பேப்பர் 2? யார் சொல்ல முடியும்? படங்களை வச்சு கட்டுரை எழுதுதல் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2? ஸ்வஸ்திகா சொல்லுங்க. பேப்பர் 2 சார். பேப்பர் 2. பேப்பர் 2 என்ன செக்ஷன்? செக்ஷன் ஏவா, செக்ஷன் பியா, செக்ஷன் சியா? செக்ஷன் பி சார். செக்ஷன் பியா? சி. சி. ஓகே, குட். செக்ஷன் சில எத்தனை கேள்வி இருக்கும் சொல்லியிருக்கேன் சார்? செக்ஷன் சில எத்தனை கேள்வி இருக்கும்னு சார் சொல்லியிருக்கேன்? செக்ஷன் சில எத்தனை கேள்வி இருக்குன்னு சார் சொல்லியிருக்கேன்? இருக்கீங்களா இல்லையா? ஓகே, நான் பேச இப்ப தெளிவா விளங்குதா? விளங்குது சார். ஓகே, செக்ஷன் சில பார்த்தீங்கன்னா 2 கேள்விகள் இருக்கும். முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா என்னது, ஒரே ஒரு படம் கொடுத்துட்டு நிறைய வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க, சரியா? ஓகே. அப்புறம் இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா 3 படம் கொடுத்துட்டு ஒவ்வொரு படத்துக்கு கீழே தனித்தனியாக வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. நான் சார் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் முதல்ல வந்து செக்ஷன் சில இந்த இரண்டாவது கேள்வி செய்யுங்க. நம்ம செக்ஷன் சில 2ல் ஒரு கேள்வி தான் செய்யணும், அதில் இரண்டாவது கேள்வி செய்யுங்க, அது சுலபமாக இருக்கும்னு சார் சொல்லியிருக்கேன். ஆமாம் தானே? ஓகே, சரி. முதல் பகுதியாக நம்ம ஏற்கனவே செஞ்ச பக்கம் 10, 12, 13 வந்து நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமாவா? ஓகே, எல்லாரும் முதல் பக்கம் 10 எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்தாச்சு சார். எல்லாம் பெருசா தெரியுதா? தெரியுது சார். தெரியுது சார். எல்லாம் தூக்கத்துல இன்னும் வெளியாகலையோ? ஒரு மாதிரி தூக்கத்திலே இருக்கீங்க. சரி, இங்க பாருங்க. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து டேஸ் people will be able to write a process writing essay with 3 paragraphs. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் இந்த செக்ஷன் சில கண்டிப்பா நம்ம அந்த கட்டுரை எழுதுறப்ப 3 பத்தி இருக்கணும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, முதல்ல பக்கம் 10 எடுங்க எல்லாரும். பக்கம் 10 எடுங்க உங்க மாடியூல்ல. எடுத்தாச்சு சார். சார். ஓகே, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா? சார். ஓகே, இங்க பாருங்க, ஒருத்தரோட டெய்லி ரூட்டீன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டெய்லி ரூட்டீன். டெய்லி ரூட்டீன் என்னது? அவர் அன்றாடிக்கு என்னென்ன செய்றாரு? அன்றாட செயல்கள். டெய்லி ரூட்டீன் என்னது? அன்றாட செயல்கள். அதான் டெய்லி ரூட்டீன், சரியா? ஓகே, இங்க படங்கள் கொடுத்துருக்காங்க, படங்களுக்கு கீழே எண்கள் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன செய்யறார் அந்த டெய்லி ரூட்டீனை வந்து இங்க விளக்கி இருக்காங்க. நம்ம சரியான படத்துக்கு சரியான வாக்கியத்தை வந்து இணைக்கணும். ஓகே, இங்க முதல் வாக்கியம், மார்க்கோஸ் goes to the music academy at 5 PM. ஓகே, இந்த வாக்கியத்தை என்ன சொல்றாங்க? யார் விளக்க முடியும்? நிஷாலினி விளக்குங்க. மார்க்கஸ் வந்து மியூசிக் அகாடமிக்கு 5 மணிக்கு போவாரு. வெரி குட். ஓகே, எல்லாரும் நிஷாலினி ஒரு கைத்தட்டு கொடுங்க. மார்க்கோஸ் goes to the music academy at 5 PM. ஓகே, என்ன படம் அது? எந்த நம்பர் அது?
நான்காவது சார். நான்காவது சார். நான்காவது. யார் சொன்னது நான்காவதுன்னு? எல்லாரும் சொன்னோம் சார். Good. அடுத்தது. He plays football at 3 p.m. with his friends. யார் சுவாஸ்திகா விளக்குங்க. வாக்கியத்தில் என்ன சொல்றாங்க? மார்க்கஸ் வந்து ஃபுட்பால் வந்து 3 PM அவனோட ஃப்ரெண்டு கூட விளையாடுவான். வெரி குட். ஓகே. எந்த படம் அது? மூன்றாவது படம் சார். மூன்றாவது படம். வெரி குட். ஓகே. நெக்ஸ்ட். Marcos does his revision at night before going to bed. யாரு? சுரேந்திரன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. விளக்குங்க சாருக்கு. மார்க்ஸ் வந்து அவர் படிக்க ராத்திரி பிஃபோர் தூங்க படிக்க போவாரு. தூங்குறதுக்கு முன்னாடி படிக்க போவாரு. ஓகே. என்ன படம் அது? ஆறாவது சார். ஆறாவது. குட். ஓகே. Next, he has dinner with his family. யார் இது இன்னொரு ஆளு குரூப்ல இருக்கிறது? முகினேஸ்வரி சார். யாரு? முகினேஸ்வரி. முகினேஸ்வரி. சொல்லுங்க. He has dinner with his family. அதோட அர்த்தம் என்னது? வாக்கியத்தோட அர்த்தம் விளக்குங்க. அவங்க டின்னருக்கு ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிடுவாங்களா? வெரி குட். எல்லாம் முகினேஸ்வரி கைது கொடுங்க. டின்னர் ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிடுறாங்களா? ஓகே. என்ன படம் அது? அஞ்சாவது படம் சார். என்ன படம்? அஞ்சாவது படம். Okay, next. Marcos takes breakfast early in the morning. மார்க்கஸ் வந்து நிஷாலினி சொல்லுங்க. மார்க்கஸ் வந்து காலையில தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்குவாரு. மார்க்கோஸ் வந்து காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறாராம். சரியா? ஓகே. என்ன படம் அது? ஒன்றாவது. Next. He goes to school at 7 a.m. அவர் வந்து 7 AM காலையில ஸ்கூலுக்கு போவாரு. அவர் 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுறாரு. என்ன படம் அது? இரண்டாவது படம். ஓகே. வெரி குட். செஞ்சாச்சா? ஓகே. நீங்க பாருங்க, இங்கேயும் படங்கள் இருக்கு தானே. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வாக்கியம் மாரி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வாக்கியம் மாரி கொடுத்து நம்ம வந்து அடுக்கிறோம். சரியா? ஓகே. இதுதான் ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கு முதப்படி. வாக்கியங்களை அடுக்குவது. வாக்கியங்களை அடுக்குவது. அடுக்குனாதான் ஒரு கதை மாரி வரும். ஓகே. நெக்ஸ்ட். இது அவங்களோட பேஜ் 12 இருக்கா? இருக்கு சார். இது எடுங்க. இது பாப்போம். ஒன்னாவது. சார். Freddy eats home cooked food at school. True or false? True sir. False sir. False. True sir. True sir. இருங்க யாரோ வந்திருக்காங்க. 5 பேர் வந்தாங்க. True or false? False sir. False. Okay. ஸ்வாஸ்திகா சொல்லுங்க. True or false? False. False. ஏன் false சொல்றீங்க? காரணம் இருக்கணும்ல. ஓகே. இந்த வாக்கியத்தை பாருங்க. இந்த வாக்கியத்தை பாருங்க. Sabrina usually takes lunch from home. தெரியுதா அந்த வாக்கியம்? Takes lunch from home. என்ன அர்த்தம்? Sabrina
லஞ்ச் வந்து வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிருவாங்களாம். அப்ப வீட்டு சாப்பாடு தானே சாப்பிடுறாங்க. ஆமா இல்லையா? ஆமா சார். அப்ப இது ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? ட்ரூ சார். ட்ரூ வரும். என்ன வரும்? ட்ரூ சார். ட்ரூ வரும். நெக்ஸ்ட், சப்ரீனா பிளேஸ் நெட்பால் ஆஃப்டர் ஸ்கூல். இருக்கா அந்த வாக்கியம்? எங்க இருக்கு? யாரு சொல்லுங்க பாப்பா. After school, she play netball with friends. வெரி குட். எல்லா நிஷாலையும் கை தட்டி கொடுங்க. சார் நான் சொன்னேன் சார். சாரி. சரியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வார்த்தைகளை நம்ம அங்க தேடணும். ஆமா தானே? ஆமா சார். நெட்பால் ஆமா சார். இங்க இருக்கா? இருக்கு சார். நீங்க பாத்தீங்கன்னா இங்க 2 விதமான வாக்கியம் இருக்கு. ஒன்று அந்த வார்த்தை மேல இருக்கு, இன்னொன்று வாக்கியத்துல இல்ல. அப்ப நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். முதல்ல அந்த வார்த்தைகளை தேடணும். அந்த வார்த்தைகள் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வேற மாதிரி படிச்சு தேடணும். அப்ப இங்க ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? ரெண்டாவது கேள்வி. ட்ரூ சார். ட்ரூ. இப்ப யார் உள்ள வந்தது கடைசியா? லேஷா சார். லேஷா சார். ஓகே ஓகே. சரியா? ஓகே. இன்னும் யார் யார் வரல? ஸ்ரீதர்ஷினி வரல. வரல. ஸ்ரீதர்ஷினி வரல. ஓகே ஓகே. சாரி, வேற யாரு? ஸ்ரீதர்ஷினி, தமிழரசி, ஸ்ரீதர்ஷினி, கணேஷா? சார் கணேஷ், பிரசன்னா. இங்க ஏற்கனவே 5 பேர் இருக்கீங்க. கடைசியா பாத்துக்க விடுங்க. ஓகே சரி. நெக்ஸ்ட், அடுத்த கேள்வி. போத் சப்ரீனா and Freddie complete their homework every day. எங்க இருக்கு? She goes for English tuition at Miss Sabrina Shaida house. எங்கம்மா? எந்த வாக்கியத்துல இருக்கு? ஓகே, இங்க பாருங்க, கம்ப்ளீட் தி ஹோம்வொர்க் இருக்கா? இருக்கு சார். ஓகே, ஹோம்வொர்க்ன்ற வார்த்தை இங்க இருக்கா? இருக்கு சார். இருக்கு. ஓகே ஓகே. ஓ சாரி. இருங்க ஒரே நிமிஷம். ஒன்னாவது கேள்வி வந்து ஃப்ரெடி பத்தி. ஃப்ரெடி வந்து இங்க இருக்கு. Sir, கடைசியா Sabrina finished here. இல்ல மாமா, இருங்க ஒரே ஒரு நிமிஷம். இந்த ஒன்னாவது வாக்கியத்தை திரும்ப பாருங்க எல்லாரும். சாரி. ஓகே, ஃப்ரெடி வந்து டியூரிங் பிரேக் he eats at school cafe. ஆமாவா? அப்ப ஒன்னாவது கேள்விக்கு வந்து ஃபால்ஸ் வரும். மன்னிச்சிருங்க. ஓகே ஆகி சரி, அதை மாத்திக்கோங்க. மூன்றாவது பாருங்க. both Sabrina and Freddie complete their homework every day. Freddie homework செய்யறாரு. ஆமாவா? சார். அப்புறம் சப்ரீனாவும் செய்யறாங்களா? ஆமா சார். இந்த வாக்கியத்துல இருக்கா? இருக்கு சார். நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி உங்க புக்ல போடுங்க. இந்த அடைப்புக்குறி வந்து இந்த வாக்கியத்தை குறிப்பதற்காக எந்தெந்த வாக்கியத்துல பதில் இருக்குன்னு. இதெல்லாம் வந்து டெக்னிக் பரீட்சையில பயன்படுத்துவது. அப்ப மூணாவதுக்கு என்ன வரும்? ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ சார். ட்ரூ. குட். நாலாவது கேள்வி பாருங்க. மிஸ் லாரா இஸ் ஃப்ரெடிஸ் டியூஷன் டியூட்டர். ஆமா.
ஆமா சார். எங்க இருக்கு? ஃப்ரைடே டியூஷனுக்கு போறாரா? இல்ல சார். அப்ப ஆமா நீங்க ஃப்ரைடே டியூஷனுக்கு போல, சப்ரீனா தான் போறாங்க. அப்ப அப்ப இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஏன்னா இந்த மாரி விஷயமே இங்க இல்ல மேல. ஓகே ஓகே. நெக்ஸ்ட், Freddie studies at Wales Primary School. True. சரியா? True, sir. ட்ரூ. எங்க இருக்கு அந்த பதில்? எங்க இருக்கு? His school start 8 a.m. He study at Wales Primary School. He studies at Wales Primary School. क्या but true. Good. Next, both Freddie and Sabrina take the dinner at the same time. அவங்க வந்து ஒரே டைம்ல இரவு சாப்பாடு கேக்குறாங்க. ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ்? ஏன்னா வந்து ஏன்னா Friday வந்து சொல்லுங்க. சப்ரினா வந்து 8 மணிக்கு தான் அவங்க ஃபேமிலிக்குள்ள டின்னர் எடுப்பாங்களாம். அப்புறம் ஆனா ஃப்ரைடே எத்தனை மணிக்கு எடுக்கிறாரு? 7 a.m. 7 மணிக்கு எடுத்துறாரு. ஃப்ரைடே 7 மணிக்கு எடுத்துறாரு. சப்ரீனா 8 மணிக்கு எடுக்கிறாங்க. சரியா? ஓகே. அப்ப வராது. அப்ப அது வந்து ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ் சார். ஃபால்ஸ். false. क्या? அப்ப அது வந்து ஃபால்ஸ். ஓகே ஓகே. நெக்ஸ்ட், அடுத்து போலாமா? Sir. ஓகே சரி. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு வாசி பகுதி இருக்கு. இத வாசிச்சு நீங்க இதுல செஞ்சிருக்கணும். ஓகே. முதல் கேள்வி, choose the incorrect statement about Boyong Mud Festival. Incorrectனா தவறான கூற்று. என்னது? தவறான கூற்று. அவங்க அந்த மாதிரி அங்க சொல்லல, அவங்க அந்த மாதிரி அங்க செய்யல. அப்ப அந்த மாதிரி தவறான கூற்றை வந்து நீங்க எடுக்கணும். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னா சரியான கூற்று. எந்த ஒரு பரிச்சைத்தாள்லயும் இந்த மாதிரி நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி ஏதாவது வார்த்தைய ஹைலைட் பண்ணியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் கருமையாக்கி இருந்தாங்கன்னா, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைன்னு அர்த்தம். புரியுதா? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைன்னு அர்த்தம். புரியுங்களா? அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சார் ஒரு 2 நிமிஷம் கொடுக்குறேன். இந்த 4 கேள்விகளை செக் பண்ணிக்கோங்க. நீங்க செஞ்சதெல்லாம் சரியா அப்படியே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சார் அதுக்குள்ள 1ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பாடம் போட்டுறேன். கொஞ்ச நேரம் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி வாசித்து கேள்விகளுக்கு பதில் சொல்வது வந்து உங்க பேப்பர் 1ல இருக்கும். சரியா? ரொம்ப சுலபமான ஒரு பகுதி தான். ஆனா நீங்க கொஞ்சம் அக்கறை காட்டி செஞ்சீங்கன்னா உங்களால நிறைய மார்க் எடுக்க முடியும். புரியுதா? சார்.
ஏன்னா உங்களோட போன வருஷத்தாள்லாம் பார்த்தேன். நீங்க வந்து கொஞ்சம் சின்சாயா அடிச்சு விட்டுருந்தீங்க பதில். உங்களுக்கு கேள்வி கொஞ்சம் புரியலனோனே எடுத்து சும்மா பதில போட்டீங்க. அது தவறு. அது தவறு. புரியுதா? அந்த மாரி செய்யாதீங்க. நிறைய மார்க்கை இழந்துருவீங்க. ஓகே. இப்ப போலாமா? ஓகே. இன்கரெக்ட். முதல் விஷயம். இட் இஸ் செலிப்ரேட்டட் ஆன் த பீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பங்யோங் ஃபெஸ்டிவல் வந்து எங்க பீச்லயா கொண்டாடுறாங்க? இல்ல சார். எங்க கொண்டாடுறாங்க? சவுத் கொரியா. சவுத் கொரியா சார். நல்லா பாருங்க. சரி, நான் அதே டெக்னிக் தான் பயன்படுத்த போறோம். இங்க இருக்கிற வார்த்தைகள் இந்த பகுதியில இருக்கா? இந்த ஒன்னாவது பீச் என்ற வார்த்தைகள் இங்க ஏதாச்சும் இந்த பகுதியில இருக்கா? கேளுங்க. இருக்கு சார். என்ன வார்த்தை இருக்கு? The celebration. The beach every year. அப்ப இந்த வார்த்தை இங்க இருக்குதானே? சார். அப்ப அது சரியான கூற்றா தவறான கூற்றா? சரியான கூற்று. சரியான கூற்று. ஆனா நமக்கு வேண்டியது தவறான கூற்று. ஓகே, அடுத்து போவோம். The Bangyang mud, the Bangyang mud is good for skin complexion. சரியா? தவறா? இங்க இருக்கிற வார்த்தையில எந்த வார்த்தை இங்க இருக்கு? Boyong. Rich. The mud in Boyong is rich minerals and is good for the skin. Very good. The mud in Boyong rich in minerals and is good for the skin. அப்ப இது சரியான கூற்றா தவறான கூற்றா? சரியான கூற்று. இது சரியான கூற்று. சரியான கூற்று. ஓகே ஓகே. அடுத்தது. Only the locals attend the festival. ஓகே. இந்த வார்த்தை அங்க இருக்கா? இது ஏதாவது வார்த்தைகள் இருக்கா? சரி, அப்ப விட்டுருங்க. அடுத்து போவோம். டி முத பார்ப்போம். People can enjoy playing in the mud pit and mud fountain. இந்த வார்த்தைகள் இருக்காங்க. சொல்லுங்க பாப்போம். சார், ஆனா people இந்த வார்த்தை மட்டும் அந்த இடத்துல இருக்கு சார். நல்லா பாருங்க. சார், ஃபவுண்டன்ஸ் இருக்கு சார். Fountains இருக்கு. The area will be divided into mud zones like fountains. வெரி குட். சரியா? இருக்குதானே அங்க மட் பீட் மட் ஃபவுண்டன். ஆமா இல்லையா? இந்த வாக்கியத்துல இருக்கு. இந்த வாக்கியத்துல இருக்கு சார். இருக்கு. 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 அப்ப இது சரியான கூற்றா தவறான கூற்றா? சரியான கூற்று. சரியான கூற்று. கூற்று. அப்ப எது பதில்? சி சார். சி. சி சார். தெரியுதா எப்படி பதில் கண்டுபிடிக்கணும்னு? சார். இதா தவறான கூற்று. இதான் சொன்னேன் வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிக்கணும். அடுத்தது. Why do you think people feel good playing in the mud? ஏன் வந்து அந்த சேத்துல வந்து விளையாடுறது நல்லது சொல்றாங்க? It is rich in minerals. It is rich in Minerals.
ஓகே, என்ன பதில் வரும்? Rich in mineral. இட் இஸ் ரீச் இன் மினரல். ஏன்னா இந்த ரீச் இன் மினரல் வார்த்தை அங்க இருக்கு தானே? இருக்கு சார். ரீச் இன் மினரல் இருக்கு. வெரி குட். ஹார்ம்லெஸ் இல்ல வார்த்தை இல்ல, ஹார்ம்ஃபுல்ன்ற வார்த்தை இல்ல, இதுவும் இல்ல, இதுதான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் திரும்ப choose the incorrect statement about the Cheong Chao Bun festival. இங்கே நம்ம வந்து தவறான கூற்று தான் தேர்ந்தெடுக்க போறோம். அதே டெக்னிக் தான் பயன்படுத்த போறோம். ஒன்னாவது, the towers are made of bun. சரியா? அங்க இருக்கா? இருக்கு சார். இங்க இருக்கு. 3 towers made of buns will be built for the celebration. Very good. 3 towers made of bun will be built for the celebration. அப்ப அது சரியான கூற்று. நமக்கு வேண்டியது தவறான கூற்று. ஆமாவா? ஆமா சார். Pak Thai temple is in China. சரியா? ஆமா சார். எங்க இருக்கு? சைனான்ற வார்த்தை இருக்கா? இல்ல சார். இல்ல சார். நல்லா யோசிங்க. இருக்கு சார். இருக்கு. பாருங்க. இருக்கு சார். முதல் வாக்கியத்துல The Cheong Chao Bun festival is celebrated in China. அப்ப கண்டிப்பா அந்த கோயிலும் சைனால தான் இருக்கும். அந்த கோயிலும் சைனால தான் இருக்குது பாருங்க. The towers will be placed in front of the Pak Thai temple. அப்ப அந்த Pak Thai temple சைனால தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே ஓகே, அடுத்தது. The festival is celebrated on Buddha's birthday. ஆமாவா? இருக்கா? எங்க இருக்கு? is celebrated on Buddha birthday. Very good. It is celebrated on Buddha's birthday. Good. Next. அப்ப இது மூணுமே சரி வந்துருச்சு. அப்ப ஓட்டோமேட்டிக்கா எது பதில் வரும்? D. D சார். தெரியுதா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? ஆ சார். ஓகே, அடுத்தது. The people who climb the tower should என்னது? Should wear safety equipment. Very good. ஏன்னா அதுதான் இங்க இருக்கு. Only certain experienced people with safety equipment will take part in the competition. ஆமாதானே? ஆமாதான் சார். ஓகே, குட். நம்ம இப்பதான் முக்கியமான பகுதிக்கு போறோம். ஓகே ஓகே. எல்லாரும் பக்கம் பார்த்து பாருங்க. பாத்துட்டோம் சார். ஓகே, இதான் நான் சொன்னேன். இதான் நானு சொன்னேன். ஓகே ஓகே. இப்ப இந்த படத்துல என்ன கதை உங்களுக்கு விளங்குது? இந்த படங்களை பார்த்த கையோடையே இந்த படங்களை என்ன கதை, என்ன சொல்றாங்க, என்ன எந்த ஒரு நிகழ்வை பத்தி பேசுறாங்க? ஃபேமிலி டே. ஃபேமிலி. வெரி குட். எந்த ஸ்கூலு? வெரி குட். நீங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலி டேன்னு எங்கேயுமே கொடுக்கல, ஸ்கூல் பேரு கொடுக்கல, ஆனா படத்துல கொடுத்திருக்காங்க தானே இங்க? ஆமா சார். இதான் நான் சொன்னேன். எப்போதும் விஷயம் இந்த படங்களை நாம் பார்க்க வேண்டும். படங்களை படத்துல நம்ம பார்த்துட்டோம். ஃபேமிலி நடக்குது. இரண்டாவது படத்துல என்ன நடக்குது? சாப்பாடுலாம் விக்கிறாங்க. இரண்டாவது படத்துல சாப்பாடு விக்கிறாங்க. கீழே உள்ள படம் தான் இரண்டாவது படம். கயிறு இருக்கிற போட்டி நடக்குது. கயிறு இருக்கிற போட்டி நடக்குது. நெக்ஸ்ட், அடுத்தது மூன்றாவது படம் என்ன செய்யறாங்க? கால்நடை விளையாட்டு விளையாடுறாங்க.
இந்த படத்துல இருக்கிறது யாரு? கோமாளி. கோமாளி. கோமாளி இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? கோமாளி இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? ஜோக்கர். ஜோக்கர் இல்ல, சீல ஆரம்பிக்கும். காமெடி. ஜாம்பியா? ஜாம்பி பேய்மா. காமெடி சார். இல்ல இல்ல. டைரக்டர் ஓகே சார். இல்ல கொண்டாருங்க. ஓகே கிளவுன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கிளவுன். கிளவுன். கிளவுன் தான் கோமாளிகள். CLOWN. கிளவுன். கிளவுன்னா கோமாளிகள். இந்த சர்க்கஸ்ல போனீங்கன்னா கோமாளி தான் இருப்பாங்க தெரியுமா? ஓகே அதான் கிளவுன். ஓகே ஓகே சரி. அடுத்தது 4வது படம். என்ன செய்றாங்க? தண்ணி விக்கிறாங்க. தண்ணி உணவு பொருள்லாம் விக்கிறாங்க. ஓகே 5வது படம். படம் வரைகிற போட்டி. ஓகே ஓகே அடுத்தது 6வது படம் என்னது? மேஜிக் ஷோ நடக்குது. ஓகே படங்களை பார்த்தாச்சா? கதை புரிஞ்சிருச்சு. இப்ப இந்த படத்துக்கு கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். படத்துக்கு கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். 1வது ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்கள். நண்பர்கள். இருங்க கொண்டாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள். ஆமாவா? ஆமா சார். ஓகே அடுத்தது பேரண்ட்ஸ். பெற்றோர். பெற்றோர். சிப்லிங்ஸ். அப்படி என்னது? சிப்லிங்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. நண்பர்கள்னு சொல்லிட்டீங்க. சரியா? உடன்பிறப்புகள். உடன்பிறப்புகள். வெரி குட். நம்ம கூட பிறந்த அண்ணன் அக்கா தம்பிங்க. சரியா? ஃப்ரெண்ட்ஸ்னா நண்பர்கள். பேரண்ட்ஸ்னா பெற்றோர்கள். சிப்லிங்ஸ்னா உடன்பிறப்பு. ஓகே சரியா? உடன்பிறப்பு. அடுத்த படத்துக்கு போகுமா? ஓகே அடுத்த படத்துல 1வது டேக் பார்ட். ஒரு பங்கேற்றல். வெரி குட். ஒரு விளையாட்டோ சரி ஒரு போட்டியோ சரி பங்கேற்றல். ஓகே அடுத்தது டக் ஆஃப் வார். இழுபறி. இழுபறியா? சொல்லுங்க. டக் ஆஃப் வார். கயிறு இழுத்தல். கயிறு இழுத்தல் போட்டி. வெரி குட். யார் சொன்னது? நண்பர்கள். இதுல யார் சொன்னது கயிறு இழுக்கும் போட்டின்னு? யாருமா சொன்னது கயிறு இழுக்கும் போட்டின்னு? எல்லாம் நிஷாலி ஒரு கை தட்டி கொடுங்க.
கயிறு இழுத்தல். ஃப்ரெண்ட்ஸ்னா நண்பர்கள். ஓகே ஓகே நெக்ஸ்ட் அடுத்து போவோம். ஓகே ஓகே அடுத்தது இங்க மேன் இருக்காங்க. MEN. அப்புறம் வாக். நடத்தல். மேன்னா யாரு? ஆண்கள். என்னது? ஆண்கள். ஆண்கள். வெரி குட். நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஸ்பெல்லிங் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னன்னா MAN ஒரு ஆண். இதுவே MEN நிறைய பேர். MEN நிறைய பேர். சரியா? ஓகே ஆண்கள். வாக்னா நடத்தல். வாக்னா நடத்தல். ஸ்டீல்னா அந்த கம்பு கட்டைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்லா புரியணும்னா இது குச்சி தெரியுமா? குச்சி குத்தி வைக்கிறாங்க தெரியுமா? நீட்டு கம்பை எடுத்து குத்தி வச்சு நேரா நிப்பாட்டி வச்சா அது ஸ்டீல். ஓகே ஓகே சரி. ஃபுட்னா என்னது? உணவு. உணவு. ட்ரிங்க்ஸ்னா தண்ணீர். நீர். ஸ்டால்ஸ்னா விற்பனையகம். ஓகே ஸ்டால்ஸ்னா அங்காடி கடைன்னு சொல்லுவாங்க. ரோட்டோரமா கடை போட்டிருப்பாங்க தெரியுமா? அதான் ஸ்டால். அங்காடி கடை. அங்காடி கடை. ஓகே குட். அடுத்து போமா. ஓகே டிராவிங் கான்டெஸ்ட் அப்படின்னா வரைதல் போட்டி. வரைதல் போட்டி. வெரி குட். ஹால்னா மண்டபம். மண்டபம். ஸ்கூல் தேவான் இருக்கு தெரியுமா? ஓகே அதான் ஹால். அதான் ஹால்னு சொல்லுவாங்க. ஓகே அடுத்தது மேஜிஷியன்னா யாரு? மேஜிக் பண்றவரு. மேஜிக் செய்யறவர். கண் வித்தை காட்டுபவர். கண் வித்தை காட்டுபவர். சரியா? ஓகே ஓகே. டிராவிங் கான்டெஸ்ட்னா வண்ணம் வரையும் போட்டி வச்சுக்கோமே. ஹால்னா மண்டபம். சீனரிஸ்னா என்னது? காட்சிகள். காட்சிகள். வெரி குட். ஓகே அடுத்து மெஜிஷியன்னா கண் வித்தை காட்டுபவர். ஓகே ட்ரிக்ஸ்னா கண் வித்தை. ட்ரிக்ஸ்னா கண் சொல்லுவாங்க.
சரியா? ஓகே. இப்ப ஓகே, நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, இந்த பக்கம் 11 இருக்கு தெரியுமா? ஓகே ஓகே. இத வந்து நம்ம படங்களை பார்த்துட்டோம், அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்க ரைட்டிங் புக்ல எடுத்து இன்னைக்குள்ள தேதி கிழமை போட்டு, ஓகே, முதல்ல இந்த ஒகேபுலரி எல்லாத்தையும் எழுதுங்க. ஒகேபுலரி எல்லாத்தையும் எழுதுங்க. சரியா? ஓகே, 12 ஒகேபுலரிக்கு எழுதுங்க. முடிஞ்ச அந்த 13வது அந்த கிளவுன் இருக்கு தெரியுமா, அதையும் சேர்த்துக்கோங்க. கிளவுன்னா தமிழ்ல கோமாளிகள். கிளவுன்னா தமிழ்ல கோமாளிகள். எழுதிட்டு அடுத்த பக்கத்தில் என்ன செய்யுங்கன்னா, எனக்கு ஒவ்வொரு படத்துக்கும் 2 வாக்கியங்கள். ஒவ்வொரு படத்துக்கும் 2 வாக்கியங்கள். 2 வாக்கியங்கள். அதனால இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, சென்டென்சஸ். சரியா? 2 வாக்கியங்கள் எனக்கு எழுதி அனுப்புங்க. சோ மொத்தம் 12 வாக்கியம் இருக்கும். மொத்தம் 12 வாக்கியம் இருக்கும். சரியா? ஓகே ஓகே. எழுதி முடிச்ச கையோட அதாவது எழுதிடுவீங்களா? ஓகே. அப்புறம் நீங்க என்ன செய்யணும்னா, இந்த 2 வாக்கியம் இருக்கு தெரியுமா, இந்த முதல் 2 பாடத்தோட வாக்கியம் இருக்கு தெரியுமா, இதை எடுத்து ஒரு பத்தி, பத்தி. சரியா? அப்புறம் இந்த படத்தோட வாக்கியத்தை எடுத்து 2வது பத்தி, இந்த படத்தோட வாக்கியத்தை எடுத்து 3வது பத்தி. மொத்தம் எத்தனை பத்தி வரணும்? 3 பத்தி. 3 பத்தி வரணும். எத்தனை பத்தி வரணும்? 3 பத்தி தான் வரணும். சரியா? நிறைய வரக்கூடாது. சார் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, சார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 பத்தி தான் வரணும். சரியா? இன்னைக்குமே இந்த மாரி எஸ்ஏ எழுதுறப்ப 3 பத்தி தான் இருக்கணும். எத்தனை பத்தி இருக்கணும்? 3 பத்தி. 3 பத்தி தான் இருக்கணும். பத்திய ஆரம்பிக்கிறப்ப எப்படி எழுதணும்? கொஞ்சம் கோடு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதணும். கொஞ்சம் இடம் விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் எழுதணும். நம்பர் 1. அடுத்தது, நான் உங்களை எப்போதுமே எஸ்ஏ எப்படி எழுத சொல்லியிருக்கேன்? வெரி குட். ஒரு கோடு விட்டு எழுதுங்க. ஏன் அந்த மாதிரி கோடு விட்டு எழுத சொல்றேன் சாரு? ஏன்னா திருத்தம் இருந்தாக்கா சாருக்கு திருத்தத்துக்கு ஈஸியா இருக்கும். வெரி குட். ஏன்னா அப்பதான் திருத்தம் இருந்தா என்னால திருத்தம் செய்வதற்கு சுலபமா இருக்கும். ஓகேவா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல சார். ஓகே, இதை எனக்கு அழகா எழுதி அனுப்பிடுங்க. நீங்க இதை எழுதி அனுப்புனாதான் இதோட பதில வந்து நான் உங்களுக்கு அனுப்புவேன். இந்த மிச்சம் ஒரு பக்கத்துல இப்ப டிஸ்கஸ் பண்ணி வந்துருமா? நீங்க படம் இருந்துச்சுன்னா மாற்றம் செய்ய செஞ்சுக்கோங்க. ஓகேவா? செஞ்சுக்கோங்க. புரியுதா? ஓகே. இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு 3 பத்தி தான் வேணும். எத்தனை பத்தி? 3 பத்தி. 3 பத்தி. ஓகே. அதுக்கு முன்னுக்கு முடிக்கிறதுக்கு முன்னுக்கு யார் யார் வந்தான்னு இது பண்றேன். கொண்டாடுங்க. ஓகே. தனேஷ் வந்திருக்காரா? வரல. இல்ல சார். இல்ல லேஷா வந்திருக்காங்களா? லேஷா வெளியிட்டாங்க. ஓகே, வர்ச்சல்ல வந்தாங்க வெளியிட்டாங்க சார். புவனேஸ்வரி
இருக்காங்க சார். இருக்காங்க. இருக்காங்க சார். விஷாலினி இருக்காங்க சார். வரல சார். பிரசன்னா வரல. ஸ்ரீஹர்ஷினி வரேன்னு வந்திருக்காரு. ஸ்வஸ்திகா வரல. தமிழ் அரசன் வரல. ஆமா சார். ஓகே ஓகே சரி அவ்வளவுதான். ஓகே உங்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் தான். நான் வந்து இந்த இந்த ரெக்கார்டிங் கூட சார் ஒரு குரூப்ல போடுவேன். அப்ப நீங்க இத கூட பார்த்து நம்ம இன்னைக்கு என்ன படிச்சோன்றத பாத்துக்கலாம். ஓகே அடுத்தது ஒரே ஒரு நிமிஷம் சார் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணு.